எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இந்த காணொலிகள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். இன்றைக்கு நான் ஆட்டுக்குடல் கிரேவி செய்ய போறேன். ஒரு காரசாரமான ஆட்டுக்குடல் கிரேவி செய்யலாம். இந்த ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஆட்டுக்குடல் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இது அல்சருக்கு ரொம்பவுமே நல்லா. கிழமையில் ஒரு தடவையோ 2 தடவை சாப்பிட்டு கொள்ளலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்ணை குணப்படுத்தும் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி. சுவையும் அப்படி தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க பார்ப்போம் அப்படி செய்யலாம்னு சொல்லி. ஆட்டுக்குடலுக்கு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கசக்கிட்டு பிறகு நிறைய தண்ணி விட்டு நல்லா கழுவி அவிச்சு குக்கரில் போட்டு அவிச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா 3-4 தண்ணியெலாம் கழுவணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நல்லா அவிய விடணும். தோலை உரிச்சிட்டு அவிக்கலாம், தோலோடையும் அவிச்சு கொடுத்து கொள்ளலாம். எடுத்துகிட்டு நான் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆட்டு குடலுக்கு மேலால் நல்லா தண்ணி விட்டு குடலை நல்லா விரித்து கழுவி எடுக்கணும். நான் இதை இப்போ முதல் கசக்கி எடுக்கிறேன். கசக்கிட்டு அதுக்கு பிறகு தான் கழுவ போகிறேன். நான் எல்லாம் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் குட்டியாக. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். 2 மேசக்கரண்டி. அதிக அளவு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ அரை தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், அதோட பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கொள்கிறேன். இதோட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொண்டா கறி இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். முடிந்த அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டுக்கு. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அந்த டைமில் நான் ரம்பையில் ஒரு துண்டு அதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே வதக்கி விடுவோம். இதோட நான் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர தக்காளியை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விடுவோம். இந்த கறியை அடிக்கடி சாப்பிடக்கூடாது, ஒரு கிழமையில ஒரு தடவை அப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம். இதோட நான் தக்காளியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி எல்லாம் எப்பயுமே எந்த கறி செய்கிறண்டாலும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அது இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி கறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு விடுவோம். இதோட நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்துக்கொண்டா தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வரும். நல்லா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இன்னுமே கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் தக்காளி. பாருங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் அவிஞ்சு வர இந்த மாதிரி மசிஞ்சு விட்டால் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு நல்லா யூஸ் எல்லாம் இறங்கும். இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்கிறேன். 1 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போக வதக்கி விடுவோம். எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளியோட சேர்த்து இஞ்சி பூண்டையும் வதக்குவோம். இந்த மாதிரி பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுவோம். பாருங்க, எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துட்டு. இதோட நான் கறிக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்ளணும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது மல்லி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சா யாழ்ப்பாணத்து கறித்தூள். நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கொள்கிறேன்னா அப்படியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து இந்த தக்காளியோடையே வதக்கி விடுவோம். இப்படி வதக்கும்போது கறி கொஞ்சம் கலராகவும் இருக்குது, தூளும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் கறி. அதால் இந்த எண்ணெயிலேயே தூளை போட்டு வதக்கினா ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும் கறியும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நான் அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பிரட்டி விடுவோம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தக்காளி தூள் ஆட்டுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குவோம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். ஏற்கனவே நல்லா அவிச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறோம் குடல். அதனால் இப்போ நாங்கள் தூள் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வர்ற மாதிரி கொஞ்சம் மட்டத்துக்கு கறி மட்டத்துக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் தக்காளி சேர்க்கும்போது. அதனால் குடல் அவிய விடும்போதும் உப்பு தான் சேர்த்து அவிய விட்டேன் நான். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கையில் லாஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள் கறி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். கரம் மசாலா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கொதிச்சு கறி வற்றி வரணும். அப்போ தான் இந்த குடல் கறி நல்லா இருக்கும். நீங்கள் குழம்பு அரைக்கணுமெண்டா இன்னும் கொஞ்சம் வற்றி வர இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு அவிஞ்சு வருது. நான் இப்போ உப்பு பார்த்துக்கொள்கிறேன். அதோடு கொஞ்சம் தக்காளி சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மேசக்கரண்டி அளவில் தான் சேர்த்துக்கொள்ளணும் தக்காளி சாஸ். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது அந்த நல்லா கட்டியான தக்காளி சாஸ். நான் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சம் போதாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டைமில் சேர்த்தோம்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொண்டோம்னா எல்லாமே கறியோடு சேர்த்து உப்பு கணக்காக சேர்ந்து வரும். நல்லா சும்மா மொளண்டு கொதிச்சு வருது குடல் கறி. நான் இனிமே நல்லா வற்ற விட போகிறேன். வற்றின பிறகு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி வற்றி வருது. இனிமே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் குழம்பு எல்லாம் இந்த கறியோடு சேர்ந்து வரும்போது சுவை நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் குடலோட இந்த குழம்பெல்லாம் சேர்ந்து வரணும். அப்படி வந்தால் தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருக்குறேன். கறியெல்லாம் நல்லா வற்றி இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு தேசி புளி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 தேசி புளி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த முறையில் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.